பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய மன்னாவின் வார்த்தைக்காக நாம் தெரிந்து கொண்ட வசனம் சங்கீதம் 128 முதலாவது சங்கீதத்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நாளில் கூட கர்த்தருக்கு பயந்து முதலாவது, இரண்டாவது அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, மூன்றாவது அவன் தான் பாக்கியவான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு முதலாவது பயப்படுகிற பயம் நமக்கு வேண்டும். பயம் என்றால் கீழ்ப்படிதல் என்று சொல்லி அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தியத்துக்கு, அவருடைய வசனத்துக்கு பயந்து கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் இருக்கிறார். இந்த பூ உலகுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய இந்த உலகத்திற்கு வந்து ஆமென், அல்லேலூயா, மனிதன் எப்படி வாழ வேண்டும், தேவ சித்தத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும், கர்த்தருடைய வசனத்துக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். அவருடைய அடிச்சுவடுகளை மனிதனாக இந்த பூமிக்கு வந்து எப்படி அவர் கீழ்ப்படிந்து பிதாவினுடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்றினார், அந்த வசனத்துக்கு எப்படி கீழ்ப்படிந்தார், அவருக்கு எப்படி பயந்து நடந்தார் அப்படிங்கிறத நாம் அவருடைய வழிகளிலே நடக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டின வழியிலே நாம் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர் எப்படி வசனத்துக்கு கீழ்ப்படிந்தாரோ, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாரோ, பிதாவுடைய வழியிலே நடந்தாரோ, அதை போல இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவர்கள் அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியிலே நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு காட்டின வழியை மறந்து போயிடக்கூடாது. அவர் எப்படி மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த பூலோகத்திற்கு வந்து அவர் வாழ்ந்து காட்டினவர் ஆண்டவராகிய இயேசு. அப்படி அவர் காட்டின வழியிலே நாம் பின்தொடர வேண்டும், நடக்க வேண்டும். இப்படி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயந்து அவர் வழியிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வதிக்கப்படல அப்படின்னா நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா, இயேசு கிறிஸ்து வார்த்தைக்கு பயப்படுகிறோமா, கீழ்ப்படுகிறோமா, அதன் வழியிலே நாம் நடக்கிறோமா? அவருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிறவன் தான் ஆசீர்வதிக்கப்படும். அவருக்கு பயப்படாம, அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம, அவருடைய சத்திய வசனத்தை ஏற்றுக்கொண்டு நாம் அதன் வழியிலே நடக்காம இருந்தால் ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாது. யார் ஆசீர்வதிக்கப்பட்டார், யார் பாக்கியவான் என்கிறார்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிறவன் பாக்கியவான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்க. அவருடைய சத்திய வசனத்துக்கு பயந்து அவர் வழியில் அப்படியே நடங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் படிக்கிறது பிரச்சனை இல்லை, வசனத்தை மனப்பாடம் பண்றது பிரச்சனை இல்லை. ஆனா அதன்படி நம்ம வாழ்ந்து காட்டுறது தான். அநேகர் இந்த வேதாகமத்தை வாசிக்கிறாங்க, படிக்கிறாங்க, ஒரு கதை புத்தகத்தை போல படிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துறோமா, நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறோமா, அதன் வழியிலே நாம் நடக்கிறோமா? அவங்க தான் பாக்கியவான். நீங்க கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க தொழில் ஆசீர்வதிக்கப்படும். எந்த மாற்றம் இல்லை. கர்த்தருடைய வழியில நடப்போம். கர்த்தர் நமக்கு காட்டின வழியில நடப்போம்.
கர்த்தர் எந்த வழியாக போனாரோ அந்த வழியாக நாமும் நடப்போம். அவர் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார், அதை போல இன்றைக்கு உங்களை என்னை ஆசீர்வதிக்க ஒரு வல்லமையுள்ளவராய். ஹல்லேலூயா. கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.